மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக 47ஆம் சங்கீதத்திலே 8ஆம் வசனம். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுவார், தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். மன்னாவினுடைய தலைப்பு வான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் கர்த்தர். வான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் கர்த்தர். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன ஆண்டவர். கேட்கிற அருமையான தேவச்சனமே, ஆண்டுடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. சங்கீதங்களின் புத்தகத்திலே 11ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனிதரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. பரலோகத்திலே இருந்தாலும் உலகத்தில் இருக்கிற மனுபுத்திரன் மேலே கர்த்தர் நோக்கமாக இருக்கிறார். அவருடைய சிங்காசனம், அவருடைய ஆளுகை பரலோகத்தில் இருந்தாலும் தம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளையும் அவருடைய கிரியைகளை எல்லாம் பரலோகத்திலிருந்து பார்த்தறிகிறார். அவர்களை சோதிக்கவும் செய்கிறார். உண்மையுள்ள மனுஷன் உண்டோ என்று சொல்லி பார்க்கிறார். இன்னும் அநேகரை சுத்த பொன்னாய் மாற்றுவதற்கு சோதிக்கவும் செய்கிறார். கேட்கிற அருமையான தேவச்சனமே, அவர் பரலோகத்திலே அவருடைய சிங்காசனம் இருந்தாலும் பூமியிலே வாசம் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். குறிப்பாக நீதிமான்கள் மேல் அவர் கண்ணோக்கமாயிருக்கிறார். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு அவருடைய கண்கள் திறந்தவைகளும் அவருடைய செவிகள் கனக்கிறவர்களுமாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. கேட்கிற அருமையான தேவச்சனமே, இந்த ஸ்தலத்தை நான் எனக்கென்று தெரிந்து கொண்டேன், எனக்கென்று பரிசுத்தப்படுத்தி இருக்கிறேன். இந்த இடத்திலே என்னுடைய கண்களும் என்னுடைய இருதயம் என்னாலும் எங்கே இருக்கும் என்று சொல்ல ஆண்டவர். பரலோகத்திலே சிங்காசனம் இருந்தாலும் பூமியிலே அவருக்கு வாசஸ்தலம் இருக்கிறது. எங்கும் உள்ள ஜனங்களை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு அவரை சேவிக்கிற ஒவ்வொரு மேலும் அவர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கிலும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். பரலோகத்திலே இருந்தாலும் பூமியிலே யாரெல்லாம் தம்மை பற்றி கொண்டிருக்கிறார்களோ, உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறவர்களை அவர் பற்றி கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு வல்லமையை விளங்க பண்ணுவதற்கு பூமி எங்கிலும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, வான சிங்காசனத்தில் இருந்து பூமியிலே மனித குலத்தை மீட்கும்படியாய் பரலோகத்திலிருந்து பூமியிலே வந்தவர் இன்றைக்கும் அவர் நம்மில் சிந்தையாயிருக்கிறார், நோக்கமாயிருக்கிறார். மீட்படையாதவர்களை குறித்து அவர் இன்றைக்கும் சிந்தையாயிருக்கிறார், கண்ணோக்கமாயிருக்கிறார். எப்படியாக நம்முடைய பிள்ளைகள் வந்து சேர வேண்டும் என்கிறதிலே சிந்தையாயிருக்கிறார். மனம் திரும்புங்கள், ஆண்டவரிடத்திலே வந்து விடுங்கள். நிச்சயமாக நீங்கள் நித்திய வீட்டிற்கு செல்வதற்கு பாதை காட்டுவார், உங்களை நடத்துவார் என்கிறதிலே சந்தேகம் இல்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பரலோகத்திலே உம்முடைய சிங்காசனம் இருந்தாலும் கூட பூமியிலே வாழும் மனிதர்களுக்காக
அன்றும் இன்றும் என்றும் நோக்கமாக இருக்கிறீர் ஆண்டவரே. அவர்களை ஆதாயப்படுத்தி எடுக்கிறதுலே, நித்திய வீட்டுக்குரியவர்களாய் மாற்றி கொண்டு வருகிறதுல சிந்தியாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நோக்கம் நிறைவேறட்டும். நீர் அனைத்தை செய்ய வல்லவர். நீ அனைத்தை தடைபடாத அறிந்திருக்கிறோம். தடைகளை நீக்கி போடும், வல்லமை விளங்க பண்ணும். ஆசீர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.